ஜலக ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, லப்பர் பந்து படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லேட்டான ரிவ்யூ தான். இந்த படம் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் ஆச்சு. 4 வாரங்கள் ஆனாலும் இந்த படம் மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்குது. கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த படத்தை லைக் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். இந்த படத்தை எப்படி இந்த டைரக்டர் இந்த அளவுக்கு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியல. நல்ல வரவேற்பு. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் எல்லா தேட்டர்லேயுமே மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்த படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? லப்பர் பந்து இந்த படத்தோட டைட்டில் கார்டே டைரக்டர் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் அப்படியே அந்த மண், அந்த புழுதி, அதுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளேருந்து அப்படியே டைட்டில் வர மாதிரி டைரக்டர் டைட்டில் கார்டு போட்டிருக்காரு. அவ்வளோ ஒரு அழகான அந்த படம். ஒரு புதிய இயக்குனர்கள்லாம், அதாவது என்னை போன்ற இயக்குனர்கள், நான்லாம் சினிமாவுக்கு ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபில்ம் மேக்கர் ஆகணும், ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னை மாதிரியான இயக்குனர்களுக்கெல்லாம் இந்த படத்தோட இயக்குனர் தமிழரசன்லாம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். சின்ன பட்ஜெட்லேயும் ஒரு படம் பண்ணலாம். சாதாரணமாக எந்த நிலப்பரப்பு, எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம ஒரு டைரக்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹரிஷ் கல்யாணம் ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் கம்பெனி வச்சுருக்காரு. அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் பிரிண்டிங் கம்பெனி தான் நடத்திட்டுருக்காரு. அது இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர் தான். கிரிக்கெட் அவருடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கேமு. அங்கங்கே மேட்ச்லாம் நடக்கும். இவர் ஒரு குறிப்பிட்ட டீமுக்குள்ளே எந்த ஒரு டீமும் ஃபாலோ பண்ணி அந்த டீமுக்குள்ளே விளையாடுறது கிடையாது. நிறைய டீம் கூட டைப் வச்சுருக்காரு. அந்த டீமில் போயிட்டு எங்கள் பிளேயர்ஸ் பத்தலையோ, யார் பிளேயர்ஸ் வேணும்ன்ட்டு கூப்பிட்றாங்களோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு விளையாண்டு கொடுக்குறாரு. அவர் போகிறப்ப டீமு வின் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுதான் ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் இப்படியே ட்ராவல் ஆகுது. ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக தான் ஆரம்பத்தில் உள்ளே வரார். அவரோட சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் பிளேயராக உள்ளே வராரு. கிரிக்கெட் மேலே அவ்வளோ ஆர்வம். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவரோட பொண்ணு காலேஜ் போயிட்டுருக்காங்க. அவருக்கு வயசாயிருச்சு. ஒரு சாதாரண ஒரு பெயிண்டர் வேலை பார்த்துக்கிட்டு வயசானதுக்கப்புறமும் அவர் கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வத்தால் விளையாண்டுட்டுருக்காரு. அவரோட நேம் கெத்து தினேஷ். கெத்து ஊரில் கெத்துன்னு தான் அவரை கூப்பிடுறாங்க. அந்தளவுக்கு கெத்தாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிலேயோ, நம்ம ஊர்லேயோ, நம்ம சார்ந்த நண்பர்கள்லையோ, இல்லை நம்ம அண்ணங்களோட நண்பர்களையோ யாரோ ஒருத்தர் கெத்து தினேஷ் மாதிரி ஒரு ஆட்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக இருந்துகிட்ருக்காங்க. ஹரிஷ் கல்யாணும் கெத்து தினேஷ் அவர்களும் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு மேட்ச்சில் 2 பேர்த்துக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவாக அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, அப்படியே கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த மேட்ச்சில் இவர் அவங்கள ஒரு பெரிய எதிரிமாரி நினைக்கிறதும், அவங்க இவரை ஒரு எதிரிமாரி நினைக்கிறதும், இப்படியே சீன்ஸ் படம் நகர்ந்துட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் ஹரிஷ் கல்யாண் கெத்து தினேஷோட பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இவரோட பொண்ணுன்னு தெரியாமல் லவ் பண்ணிடுறாரு. அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க வரும்போது இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சும் போது, இவன் நம்ம எதிரியாச்சு, எப்படி இவனுக்கு பொண்ணு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவாக அப்படியே ஜென்ரேட் ஆகுது. கெத்து தினேஷ்க்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கிற அந்த கேரக்டர் அந்த அம்மா அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. சீன் பை சீன் டைரக்டர் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. அது விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சி அவரோட வீட்டில் அவரோட விஜயகாந்த் ரசிகர் அப்படிங்கிறத காமிக்கிறது. விஜயகாந்த் சாங்கு கெத்து தினேஷ்க்கு அவர் கிரிக்கெட்டில் உள்ளே வரும்போதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய சாங் போடுறது, இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன பிரச்சனையால் அவங்க ஒய்ஃபு கெத்து தினேஷ் விட்டு அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு கோச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட நினைவாக அவங்களோட ஞாபகமாக இருக்கிறதால அவங்களோட புடவையை எடுத்து விரித்து போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறது, அவங்களோட நினைவாகவே ஃபீலிங்காக இருக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ பிரபாந்தமாக எடுத்திருக்காங்க. அந்த லேடி ஹீரோயினாக நடிச்சிருக்க பொண்ணு அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் ஒரு நல்ல நல்ல கதையாகவே சூஸ் பண்ணுறாரு. அவர் தொடர்ந்து
இது மாதிரி படங்களவே நல்ல கதையாக சூஸ் பண்ணி நடிக்கணும். ஹரிஷ் கல்யாண் லாஸ்ட்டாக வந்து பார்க்கிங் படம் பண்ணார். பார்க்கிங் படமும் சரியான கதை. அதுவும் அவருடைய ஈகோ தூண்டப்படக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். இதுவும் அப்படி ஈகோ சார்ந்த கதையாக தான் இருக்கும். நம்ம யார் மேலே ஈகோவாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று நம்மளா விட்டு கொடுக்கணும், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்களா விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்து சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னா அது ஒரு சப்ப மேட்ரு, அது ஒன்றுமே இல்லாத ஒரு மேட்ரை தான் நம்ம வளவளன்னு இழுத்துக்கிட்டு நம்ம பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அப்படிங்கிறது இந்த படம் அவ்வளோ அப்பட்டமாக நமக்கு புரிய வைக்குது. ஒரு கிரிக்கெட்டை வச்சு ஒரு ஈகோ பிரச்சனையை வந்து நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அந்த டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. தயவு செஞ்சு உங்கள் ஊர் எங்கே இருந்தாலும் சரி, இந்த படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கே கிடைச்சாலும், எந்த சூழ்நிலையில் கிடைச்சாலும் சரி, இந்த படத்தை பாருங்கள். லப்பர் பந்து படத்தோட பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுலேயுமே நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, தவிர்க்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்கே ஜாதிய குறியீடுகள் வச்சுருக்காரு, தலித் சார்ந்த குறியீடுகள்லாம் வச்சுருக்காரு. அது வந்து தவிர்த்திருக்கலாம். ஒரு அழகான ஒரு படைப்புக்குள்ளே எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக தான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து ஜாதிய குறியீடு வச்சு சில இடத்துல இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அது பெருசாக தெரியல. அவர் ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி குறியீடுகள்லாம் வச்சாருன்ட்டு சரியாக தெரியல. அதை மக்கள் வந்து நோட் பண்ணலை. அது நல்லா நோட் பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து இவனும் இப்படி தானா, இந்த இயக்குனரும் இப்படி தான் வந்து ஜாதியை சார்ந்த படங்கள் தான் எடுத்திருக்கானோ அப்படின்னு இந்த படத்தை தவிர்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணல. அந்த படைப்புக்கு மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணோம், ஒரு நல்ல படைப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மக்கள் வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இனி வரும் அடுத்த படங்களில் வந்து இயக்குனர் வந்து இது போன்ற குறியீடுகள் வைத்து நம்மளுடைய ஒற்றுமைகளை சீர்கெடுக்காமல் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.